ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம தேக்குக்கோட டோன்ட் சேஸ் மீ எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் இந்த ஸ்டோரிக்கும் பிடிஎஸோட ரியல் லைஃப்க்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். போன எபிசோட் எப்படி முடிச்சிருந்தோம்னா, நம்ம வியோட ஷோல்டர் மேலேயே நம்ம ஜேகே தூங்கிட்டு அதை பார்த்து வி சிரிச்சிருப்பாரு. அதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். சரி வாங்க இன்றைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம சுகாவும் ஜிமினோ வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்காங்க. சுகா வந்து டைம் ஆகுது சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. பாட்டி வந்து ஏன் கத்திட்டு இருக்க, இது வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக எல்லாரும் வர சுகா வந்து சரி பாட்டி நீ வீட்லேயே இரு, நாங்கள்லாம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாரும் இப்போ எங்கே வந்திருக்காங்கன்னா, இந்த ஊர்லேயே செம்ம உயரமான ஒரு மலை இருக்குது. அங்கேருந்து பார்த்தா அந்த மொத்த வில்லேஜுமே தெரியும். அதை பார்க்கறதுக்காக தான் எல்லோரும் கிளம்பியிருக்காங்க. ஒரு வழியாக அந்த மலையாண்டி வந்து சேர அந்த மலையை பார்த்துட்டுமே ஜேப் வந்து இது இவ்வளோ பெரிய மலையை நம்ம ஏறணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்டா எதுக்கு இப்போ ஷாக் ஆகிற அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு உயரனா பயம் நான் வரல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் தெரியாது நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஜேப்போட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அப்படியே ஒரு வழியாக எல்லாரும் ஏற ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் பாதை இருந்தாலும் கொஞ்சம் கரடு மரடாக தான் இருக்குது. கொஞ்சம் பாறை மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது. எல்லாரும் அப்படியே சர்வைவ் ஆகி போயிட்டுருக்க நம்ம சுகா வந்து ஜிமினோட கையை விடலை. ஜிமின் அப்படியே கைத்தாங்களாக கூட்டிட்டு போக அங்கே பாடுறா ரொமான்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப்பும் ஆரம்பம் கலாச்சிட்டே வரேன். நீங்கள் என்ன கலாச்சிக்கோங்கன்னா நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஜிமினோட கையை விடவே இல்லை. அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. பின்னாடி வர நம்ம ஜேகேவியும் வியும் தான் காட்டுறாங்க. ஜேகே கல் தடிக்கு கீழே விழுற மாதிரி போக வி பிடிச்சதாது. நீ நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு ஒன்றும் இல்லை சின்ன கல் ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல, வி வந்து ஜேகே கையை பிடிச்சிக்கிட்டு இதுக்கப்புறம் நீ விழாமல் நான் பார்த்துக்கிறேன் வாப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போக நம்ம ஜேகே சிரிச்சுட்டே வராரு. அப்படியே ஒரு வழியாக எல்லாரும் அந்த மலை உச்சிக்கு போக எல்லாரும் அங்கேருந்து வில்லேஜ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே எல்லாரும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க ஜேகே அதை பார்த்துட்டு இது மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, ஏன் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்க, இல்லை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இங்கேருந்து வில்லேஜை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. இங்கே வி வச்ச கண் எடுக்காமல் ஜேகேவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்ச நேரம் எல்லாரும் சேர்ந்து அங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சரி டைம் ஆச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பலான்னு போக ஜேப் வந்து இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் வரமாட்டேன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இல்லை நான் வரமாட்டேன் எனக்கு பயமாக இருக்குது, இங்கேருந்து பாரு பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கேன். சுகா வந்து இங்கே பாரு நம்ம கீழே போனால் கூட தப்பிச்சிருவோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே பெரிய பெரிய பாம்பெலாம் வந்துடா வா கீழே போகலாம் அப்படின்னு சொல்ல, எது பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஜேப் கீழே இறங்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்து எப்படி கிளப்பி விட்டு உண்மையுமே பாம்பு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவனை கிளப்ப தான் சொன்னேன், பார்த்து எவ்வளோ வேகமாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிக்கிட்டே வர ஜேப் வந்து சீக்கிரம் வாங்கடா அது வந்துட போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக போயிட்டுருக்கா. எல்லோரும் சிரிச்சுட்டே வந்துட்டுருக்காங்க. அப்படியே அந்த சீன் கட் பண்ணி வீட்டில் தான் காட்டுறாங்க. எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. பாட்டி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்க, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்ருக்காரு. ஜேப் சாப்பிட்டுக்கிட்டு இனி என் வாழ்நாளும் நான் அந்த மலைக்கு வர மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே சாப்பிட்டுட்ருக்காரு. இப்படி எல்லோரும் சாப்பிட்டு முடிக்க வீக் ஒரு மாதிரி இருக்குது. வாங்கடா ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, எது வாக்கா போடா கால் ஆல்ரெடி உடஞ்சி போயிருக்கேன் நாங்களாம் வரலப்போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரூமுக்கு போயிட்டேன். இப்போ அங்கே ஜேகே வி அப்புறம் பாட்டி மட்டும் தான் இருக்காங்க. வி வந்து ஜேகே நீ வேணா என் கூட வரியா, முடியலன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல, ஜேகே வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நானும் வரேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு தூக்கமும் வரல அப்படின்னு சொல்ல, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. பாட்டிக்கிட்டே சொல்லிட்டு பாட்டி சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே பாட்டி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் தான் நினச்சி பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஜேகே காதுகிட்ட போய் பாட்டி சொல்லியிருப்பாங்களே என்ன விஷயம் சொல்லியிருப்பாங்கன்னா, உனக்கு வி பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு கேட்க நம்ம ஜேகே சிரிச்சிருப்பாரு. அதோடய அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. பாட்டிமா வந்து காதல எனக்கு தெரிஞ்சு வீக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அவன் கண்ணில் எனக்கு தெரியுது, கூடி சீக்கிரம் அவனே லவ்வாக சொல்லுவான் பாரு அப்படின்னு காதலை சொல்ல, அதுக்கு தான் ஜேகே சிரிச்சிருப்பாரு. நம்ம சுகா கேட்க வாய மூடு உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி திட்டிருப்பாங்க. அதை அப்படியே நினச்சி பார்க்குறாங்க. அப்படியே அந்த சீன் கட் பண்ணி இங்கே வியும் ஜேகேவும் நடந்து வந்துட்டு இருக்க தான் காட்டுறாங்க. ஜேகே ரொம்ப நேரமாக வி கிட்ட என்னமோ சொல்லணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவரால் சொல்ல முடியல. இது வி நோட் பண்ணிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க, வி வந்து நான் கவனிச்சிட்டு தான் இருக்கேன், நீ வந்ததுலேருந்து ஏதோ சொல்லணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், என்னவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜேகே வந்து அது ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, வேலண்டைன்ஸ் டே வருது, ஆமாம் அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்க, இல்லை நீ யாரையாவது லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு கேட்டுறாரு. வி சிரிச்சுக்கிட்டே லவ்வா அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, நான் யாரையும் லவ்வெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்ல, ஜேகே ஒரு பக்கம் டல்லானாலும் இன்னொரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஏன்னா வி தான் யாரையும் லவ் பண்ணலாம் சொல்லிட்டார்ல, நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருக்க. வி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜேகே வந்து அதுவா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க, வி வந்து சரி நீ சொல்லு நீ யாரையாவது லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜேகே அப்படியே வெக்கப்பட, வெக்கப்படுறத பார்த்தா யாரையும் லவ் பண்ணுறப்பலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜேகே சிரிச்சுட்டு எனக்கு அந்த பர்சனை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவங்களுக்கு என்ன பிடிக்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, வி வந்து உன்னை போய் யாருக்காவது பிடிக்காம இருக்குமா, நீ நம்பிக்கையாக போய் சொல்லு கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஜேகே வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க என்ன நம்புறல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்க, பின்னாடி ஜேகே வந்துட்டு இருக்காரு. வியோட ஃபேஸ் அப்படியே டல் ஆகிறத காட்டுறாங்க.
அப்படியே அந்த சீன் கட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. எல்லாரும் பேக்கெல்லாம் தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. பாட்டி வந்து இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்களேன்டா, எனக்கும் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்ல, சுகா வந்து ஐயோ பாட்டி நாங்களே பனிஷ்மெண்ட்டில் தான் இங்கே வந்திருக்கோம், அடுத்த முறை வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பாட்டி ஜேகேயோட கை மட்டும் பிடிச்சிட்டாங்க. ஜேகே திரும்பி பார்க்க பாட்டி வந்து கண்டிப்பாக அடுத்த முறை வரும்போது 2 பேரும் கப்பலாக தான் வரணும் அப்படின்னு சொல்ல, ஜேகே வேகப்பட்டுக்கிட்டே கண்டிப்பாக பாட்டி அப்படின்னு சொல்ல, இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத சுகா திரும்பி பார்த்துட்டு அங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்க, டைம் ஆகுதுவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றேன். இவன் வேற விளங்காதவன் கம்முனே இருக்க மாட்டான். சரி நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அனுப்பிச்சு விடுறாங்க. அப்படியே திரும்பி வர நம்ம பாய்ஸை தான் காட்டுறாங்க. வழக்கம் போல் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. அப்படியே 1 வீக் அப்புறம் வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி தான் காட்டுறாங்க. பசங்க எல்லாம் அவங்க ஆளை கரெக்ட் பண்ணுறதுக்கு பிளான் போட்டுட்ருக்க. இந்த பக்கம் நம்ம ஜேகேவை தான் வீட்டில் காட்டுறாங்க. ஜேகே பயங்கரமாக ரெடி ஆகிட்டு கையில் ரோஸ் எல்லாம் வச்சிட்ருக்க. ஜின்னு வந்து பார்த்துட்டு டே தம்பி என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன பண்ணுற மாதிரி தெரியுது. ஜின்னு வந்து டே என்னடா ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி கிளம்பியிருக்க, என்ன சீரியஸில் வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜேகே வந்து ஆமாம் இது வரைக்கும் நான் அது மாதிரி வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறதே கிடையாது, இன்றைக்கி செம்மையாக கொண்டாட போகிற அப்படின்னு சொல்ல, ஜின் வந்து நீ அழுதுட்டு வீட்டுக்கு வராமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே வந்து டே எல்லா வருஷமாக நினச்சாத, மற்ற வருஷம் எல்லோரும் என்னை டீஸ் பண்ணுவாங்க, ஆனால் இன்றைக்கி நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், எனக்கு பிடிச்சவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், உன்னை நான் என் பாய் ஃப்ரெண்டு வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் எடுத்துகிட்டு கிளம்ப. ஜின் வந்து டே தம்பி சொல்கிறேன்னு கோச்சிக்காதடா, உன்னை ஹர்ட் பண்ணிட போகிறான், ப்ளீஸ்டா சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ல, ஜேகே வந்து டே அண்ணா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நீ நினைக்கிற மாதிரிலாம் அவன் கிடையாது, என்னை ஹர்ட்லாம் பண்ண மாட்டான், நான் சீக்கிரமாக போயிட்டு என்னோட லவ்வை கன்வெர்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமா மாடியிலேருந்து கீழே இறங்கி வரேன். அம்மா பார்த்துட்டு டே ஜேகே எனக்கு என்னடா ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல, எப்பயும் வேலண்டைன்ஸ் டேக்கு வெளியே போக மாட்டேன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜேகே வந்து அதெல்லாம் போன வருஷத்தோட முடிஞ்சிச்சுமா, இதுக்கப்புறம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அவர் அங்கேருந்து கிளம்பாட்டி சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் அப்புறமேட்டு வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் டெரஸ்க்கு நம்ம சுகா வந்து ஜிமினை கூட்டிகிட்டு வராரு. டே எங்கே கூட்டிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக வா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை பொத்தி மேலே கூட்டிகிட்டு வர வந்து அவரோட கையை எடுக்கிறாரு. ஜிமின் திரும்பி பார்த்துட்டு என்னடா இருக்கீங்க எதுக்கு கூப்பிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சுகா அவரோட பாக்கெட்டில் ஒரு ரோஸ் வச்சிருக்காரு, அதை எடுத்துட்டு ஜிமின் முன்னாடி நின்றுட்டு கண்ணை இறுக்கி போயிட்டு ஐ லவ் யூடா ஜிமின், எனக்கு உன்னை ரொம்ப நாளாகவே பிடிக்கும், தயவு செஞ்சு நான் அடிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே சொல்ல, ஜிமின் இங்கே சிரிச்சிட்ருக்காரு. ஜிமின் சிரிக்கிற சத்தம் கேட்டதும் சுகரோட மெல்லமாக கண்ணை ஓப்பன் பண்ண ஜிமின் சிரிச்சிட்டே இருக்காரு. டே சிரிக்காதடா, நிஜமாவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ, உன்னை நல்லா பார்த்துப்பேன், என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறியா ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜிமின் சிரிச்சிட்டே நான் முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சுகா வந்து என்ன பண்ணுவேன், சோகமாக வீட்டுக்கு போவேன், அப்படியே பெட்டில் படுத்துட்டு ஆடுவேன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிப்பேன், ஆனால் உன்னை லவ் பண்ணுறது எனக்கு விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் சிரிச்சிட்டே என்னோட பாய் ஃப்ரெண்ட் அழுத நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சுகா வந்து ஓ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜிமின் வந்து சுகாவோட செஸ்ல இப்படி குத்திட்டு ஏண்டா உனக்கு இதை சொல்ல இவ்வளோ நாளா, என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியல, நானும் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது நீ இதை என்கிட்ட சொல்வேன்னு சொல்லிட்டு 3 வார்த்தை ஐ லவ் யூ இதை சொல்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நாளாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சுகா வந்து உனக்கு என்ன பிடிக்கலன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் வந்து எது பிடிக்கலையா, போடா லூஸு, பிடிக்காமலையாடா உனக்கு பின்னாடி சுற்றி சுற்றி வந்தேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை தள்ளி விட்டு போகலான்னு பார்க்க, சுகா ஜிமினோட கையை பிடிச்சிக்கிட்டு எடுத்துட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்ட்டை வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் வாங்க மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமின்கிட்ட நெருங்கி வர, ஜிமினும் அவரோட கிஸ்ஸை அக்செப்ட் பண்ணிக்க அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. அப்போ எல்லோரும் போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வர, அப்படியே 2 பேரும் விலகி போகிறாங்க. பார்த்தா நம்ம பாய்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. விஆர்எம் ஜேஹோப் தான் 3 பேர் வந்து கங்க்ராச்சுலேஷன் தான் இவ்வளோ நாள் அவங்க 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, 2 பேருமே செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. 3 பேரும் டே ரொம்ப ஷாக் ஆகாதீங்க, உங்களுக்கு எங்களுக்கு தெரியுன்றது தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜிமின் வந்து எனக்கு தெரியாதடா அப்படின்னு சொல்ல, டே ஒன்றும் இல்லைடா, டே சுகா உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டே நீங்கள் சும்மா என்ன டீஸ் பண்ணுறீங்கன்னு நினச்சேன், ஆனால் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் எனக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி சரி விடு மச்சான், கப்பல் ஆகிட்டீங்க, எங்களுக்கு ட்ரீட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் 3 பேரும் சரி நாங்கள் போகிறோம், நீங்கள் 2 பேரும் கப்பல், இன்றைக்கி வேறு வேலண்டைன்ஸ் டே, நிறைய விஷயம் பேசுவீங்க அப்படின்னு சொல்ல, டே கிண்டல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 3 பேரும் ஏய் நாங்கள் நிஜமாக தானே சொல்கிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அங்கேருந்து கிளம்ப. சுகா டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜிமினோட கையை பிடிச்சிக்கிட்டு ஜிமினோட லிப்ஸில் கிஸ் பண்ணிடாரு. நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன பண்ண தெரியல, கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி சரி போதுமா எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி கூப்பிட்டு வர, சுகா வந்து டீ எது வேணால் நினச்சா போகிறாங்களா, நம்ம தான் கப்பலில் தெரிஞ்சிச்சுல அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் வா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டுட்டே கூப்பிட்டு போக அதை ரசிச்சுட்டே வராது சுகா. அப்படியே அந்த சீன் கட் பண்ணி ஸ்கூலுக்குள்ளே செலிப்ரேட் பண்ணுறது தான் காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம பாய்ஸ் எல்லாம் எப்பயும் இருக்கிற இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு வேகமாக ஓடி வந்து நிற்கிற நம்ம ஜேகேவை தான் காட்டுறாங்க. பின்னாடி கையை மறைச்சிட்டு இருக்காரு. நம்ம பாய்ஸ் எல்லாம் கிட்ட வர கிட்ட வந்துட்டு டே என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படி சொல்லிட்டு கேட்க,
ஜேகே சிரிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லி தலையாட்டுறாரு. அப்புறம் ஏன்டா அப்படி வேகமாக வந்து அப்படி சொல்லிட்டு வி கேட்டுட்ருக்க. ஜேகே வந்து வி ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போறியா அப்படி சொல்லிட்டு கேட்க. அப்படி சொல்லிட்டு வி கேட்க. ப்ளீஸ் என்னால் இல்லைனா பேச முடியாது அப்படின்னு சொல்ல வியும் 2 ஸ்டெப் பின்னாடி போகிறாரு. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்க. ஜேகே வந்து வி இதை நான் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க. என்னடா இவன் ஏதோ ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம பாய்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. வி வந்து ஜேகே என்ன சொல்ல போகிறாரு சொல்லிட்டு அப்படியே கேட்டுட்ருக்க. ஜேகே வந்து வி அது வந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல சுற்றி அந்த ஃபேக்கரியில் இருக்க எல்லா பசங்களும் பார்த்துட்ருக்காங்க. அதை வி திரும்பி பார்த்துட்ருக்க. ஜேகே ஆனால் அதை கொஞ்சம் கூட கண்டுக்கல. எனக்கு ஃபஸ்ட் டைம் உன்னை பார்த்துருந்தே ரொம்ப பிடிக்கும் வி. அது கொஞ்ச நாள் போக காதலாக மாறிடுச்சு. எல்லோரும் என்கிட்ட இருக்க குறைய பார்த்த போது நீ அதை அழகாக பார்த்த. அது எனக்கு பிடிச்சிருந்தது. என் மேலே அக்கறைப்படுறது பிடிச்சிருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒன்றுனா துடிச்சு போகிற அந்த கண்கள் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டே இருக்க. ஜேகே அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு வி ஆரம்பிக்க. ஜேகே வந்து நான் பேசி முடிச்சிடுறேன் வி, அதுக்கப்புறம் உன்னோட பதில சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல வி எதுக்காக நீ என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்க, எதுக்காக என்ன இப்படி ட்ரீட் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு என்னமோ உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல சுற்றி இருக்க பசங்களாம் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனும் பிடிச்சிருக்கான் அவனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜேகேவை கிண்டல் பண்ணிட்டு வியும் சேர்த்து கிண்டல் பண்ணுறாங்க. இவனை போய் பிடிச்சிருக்கான் இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். இங்கே வீக் ஒரு மாதிரி ஆகுது. ஜேகே போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. ஜேகே வந்து எனக்கு உண்மையுமே ரொம்ப பிடிச்சிருக்கு வி, நான் உன்னை தான் ரொம்ப காதலிக்கிறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வி வந்து போத்து நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை அப்படியே புஷ் பண்ணி தள்ளி விட்டுறாரு. ஜேகே கீழே விழுந்துற சுற்றி இருக்க பசங்களாம் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வி வந்து நான் உன்னை என்றைக்குமே அது மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்ததில்ல, நான் என்னோட ஃப்ரெண்டாக மட்டும்தான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல ஜேகே வந்து போய் சொல்லாத வி, எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு கூட சொன்னீங்க நான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல சுற்றி இருக்க பசங்களாம் அதையும் சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்க. வி சுற்றி பார்த்துட்டு வி வந்து ஹேண்ட்ஸமாக இருக்குன்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி கண்ணால் மூஞ்சி பார்த்துருக்கியா, சோடா புட்டி பல்லில் கிளிப்பு இதெல்லாம் பார்த்தா யாருக்காவது பிடிக்குமா, யாராச்சும் ஒன்று மாதிரி ஒரு ஆளை லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரூடாக பேசிட. இங்கே ஜேகேவால் அதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. அங்கேயே பயங்கரமாக ஆட ஆரம்பிக்கிறாரு. நம்ம பாய்ஸ் எல்லாம் வியை தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. வி வந்து நீங்கள் சும்மா இருங்க நான் பார்த்துக்கிறேன், இது என்னோட பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாரும் அப்படியே அமைதியாகிறாங்க. ஜேகே வந்து அப்போ உண்மையாலுமே நீ என்னை நேசிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. நான் உன்னை நேசிக்கவே கிடையாது, எப்பயும் நேசிச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஜேகேவால் தாங்கிக்க முடியல. அவர் கையில் வர அடிபட்டுருக்கு, கையிலேருந்து ரத்தம் வர அப்படியே இருந்துருச்சு. அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடுறாரு. சுற்றி பசங்கள்லாம் பார்த்துட்டே இருக்க. வி பயங்கரமாக கற்றுக்கிட்டே என்ன பார்த்துட்ருக்கீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த எல்லாரும் அங்கேருந்து கலைஞ்சி போகிறாங்க. வி கொஞ்ச நேரம் அப்படியே நிற்கிறாரு. அப்புறம் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு அவர் எந்த அளவுக்கு கடுமையான வார்த்தையால் ஜேகேட்ட பேசியிருக்காரு சொல்லிட்டு. அதை நினச்சி அவரே ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்க. நம்ம பாய்ஸ் எல்லாம் கிட்ட வந்துட்டு என்ன இருந்தாலும் நீ இப்படி பேசியிருக்க கூடாதா, அவங்ககிட்ட பொறுமையாக சொல்லி புரிய வச்சுருக்கலாம், அவன் ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டான்டா, உண்மையாக லவ் பண்ணிட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜேகே பின்னாடி ஓடி வராங்க. வி அப்படியே தலைமையில கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துறாரு. இந்த பக்கம் பின்னாடியே ஓடிட்டாரு நம்ம பாய்ஸ் எல்லாம். ஜேகே நில்லு ஒரு நிமிஷம் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டே வர. ஜேகே வந்து என் பின்னாடி வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு கீழே உட்காந்து பயங்கரமாக ஆரம்பிக்கிறாரு. சுற்றி நின்றுட்டு இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, இப்படி அவருக்கு ஆறுதல் சொல்கிறது தெரியாமல் அப்படி நின்றுட்டுருக்காங்க. அப்படியே அந்த சீன் கட் பண்ணி திரும்பி வர நம்ம பாய்ஸ் தான் காட்டுறாங்க. வி வந்து அவன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்க, நீ பண்ண வேலைக்கு ரொம்ப நல்லா இருக்கான்டா அப்படின்னு சொல்ல. வி வந்து நான் வேணே அப்பெல்லாம் பண்ணலடா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல நம்ம பாய்ஸ் கிட்ட வந்து வியோட ஷோல்டரை தட்டி அப்படி சேர பண்ணிட்டேன். சரி விடு மச்சான், உன்னோட வார்த்தைகளால் அவன் ரொம்ப காயப்பட்டிருக்கான், அதனால தான் நாங்கள் ஆறுதல் சொல்லும்போது கூட கேட்காம எந்திரிச்சு ஓடிட்டான். ஆக்சுவலாக என்ன இருந்துச்சுன்னா நம்ம பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜேகேவை ஆறுதல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜேகே வந்து அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடிட்டுருக்காரு. இந்த விஷயத்த அப்படியே வீக்கிட்ட சொல்ல வீ ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. புரியுது மச்சான், உன்னோட வார்த்தைகளால் முடியாது, ஆனால் மன்னிப்பு கேட்கலாம், அதுவும் ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அந்த சீன் கட் பண்ணி ஒரு 7 o'clock கிட்ட தான் கட்டுறாங்க. செம்ம மழை வெளியே பெஞ்சிட்ருக்கு. இந்த பக்கம் ஜின்னு வந்து ஐயோ டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஜேகேவை காணுமே, மழை வேறு பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு சொல்லிட்டு ஜேகேக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. வீட்லேயும் யாரும் இல்லை, மழை வெளியே போயிருக்காங்க, அதெல்லாம் ஜின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ஜேகேவை தான் காட்டுறாங்க. அந்த கொற்ற மழையில் ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே நேரமும் போகுது, 8 மணி ஆகுது. இந்த பக்கம் ஜின்னுக்கு பயங்கரமாக பயம் வந்துடுது. 5 மணிக்கு வர வேண்டிய தம்பி இன்னும் வரலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போய் இதுக்கு மேலே வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு, நம்மளே போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு குடை எடுத்துகிட்டு கிளம்புனான்னு வர. அப்போது காலிங் பெல் அடிக்குது. ஜின்னு ஜேகே வந்துட்டான்னு சொல்லிட்டு வேகமாக வந்து டோரை ஓப்பன் பண்ணா. ஜேகே தான் கரெக்டாக வந்திருக்காரு. ஆனால் ரொம்ப நனைஞ்சு போய் கண்ணெல்லாம் கலங்க வந்து நிற்க. தம்பி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு.
ஜேகே வந்து அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுறாரு. சின்னு வந்து டே தம்பி என்னடா ஆச்சு, ஏன் அழுற, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்க இங்கே ஜேகே பயங்கரமாக கதறி கதறி அழுறாரு. இதை பார்த்துட்டு சின்ன ஜேகே அழுதுகிட்டே ஏன்னா ஏன் அவனுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சின்னுக்கு இப்போ தான் புரியுது அவன் வந்து ஜேகேவை ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. சின்னு வந்து டே தம்பி அதுக்காக விட இப்படி அழற, சரி விட்டுடா, அவனுக்கு பிடிக்கலன்னா என்ன, அண்ணனுக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, நீ அழாத அப்படின்னு சொல்ல. ஜேகே வந்து அண்ணன் போய் சொல்லாத, உனக்கு என்ன பிடிக்காது தானே, இது மாதிரி அசிங்கமான ஃபேஸ் இருந்தால் யாருக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல. ஜின்னு வந்து டி யாருடா சொன்னா உனக்கு அசிங்கமான ஃபேஸு சொல்லிட்டு, இந்த உலகத்துலேயே அழகானவன் நீ தான்டா அப்படின்னு சொல்ல. பொய் சொல்லாதண்ணா பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழகாரு. ஜின்னு எவ்வளவோ சமாதானம் பண்ண ட்ரை பண்ண, ஆனால் ஜேகே சமாதானமாகற மாதிரி தெரியல. அவர் வேகமாக ஒரு ரூமுக்கு ஓட ஜின்னும் பின்னாடியே ஓடுறாரு. ஜேகே போயிட்டு டோரை லாக் பண்ணிக்க. ஜின்னு பயந்து போயிட்டு டி ஜேகே கதை ஓப்பன் பண்ணுறா, அண்ணன் இருக்கேன்டா, மற்றவங்களுக்காக யோசிக்காத, அண்ணனுக்காக யோசிடா ப்ளீஸ், கதை ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போய் தட்டிக்கிட்டே இருக்க. ஜேகே வந்து அண்ணா ப்ளீஸ்ண்ணா இன்னும் கொஞ்சம் நேரம் தனியாக விடு, நானே சீக்கிரமாக சரியாயிடுவேன் ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்ல. டீ சரிடா நீ கதை ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. அப்போது வி சொன்ன அந்த வார்த்தை ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி கண்ணாடியில் உன் ஃபீஸு பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த வார்த்தை ஞாபகம் வர. ஜேகே வந்து கண்ணாடி முன்னாடி நிற்கிறாரு. பார்த்துட்டு அவன் சொல்கிறதும் கரெக்டு தானே, இது மாதிரி சோடா புட்டி போட்டுக்கிட்டு பல்லில் கிளிப் மாட்டிகிட்டு இருக்கவனை யாருக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல. சின்ன வந்து டே தம்பி நான் சொல்கிறத கேளு, அண்ணனுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா, நீ எப்படி இருந்தாலும் அண்ணனுக்கு பிடிக்கும்டா, கதை ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. இங்கே ஜேகே வந்து நீலாம் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியில் போட்டு அப்படியே குத்திக்கிட்டு இருக்க. இந்த சத்தம் சின்ன கேட்க சின்ன ரொம்ப பயந்து போயிடாரு. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது இந்த ரூமுக்கு ஸ்பேர் கீ இருக்கிறது. வேகமாக போய் அதை எடுத்துகிட்டு வர கீழே போகிறாரு. இங்கே ஜேகே அந்த கண்ணாடியில் பயங்கரமாக போட்டு குத்த ஜேகே கையிலேருந்து பயங்கரமாக பிளட் லாஸ் ஆகிட்டுருக்கு. இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, மற்றவங்க கிட்ட பேசும்போது நம்ம யோசிச்சு பேசணும். நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை மற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோம். ஜின்னு கீழே போயிட்டு ஸ்பேருக்கு எடுத்துகிட்டு வேகமாக வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாரு. வந்து பார்த்தா ஜேகே கையெல்லாம் செம்ம ரத்தத்தோட அப்படியே பெட்டில் உட்காந்துட்ருக்காரு. சின்ன கிட்ட வந்துட்டு ஜேகே ஏன்டா அப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்க. ஜேகே வந்து அண்ணா இதெல்லாம் எனக்கு வலிக்கவே இல்லைண்ணா, அவன் சொன்ன வார்த்தைகளோட இது ஒன்றும் அவ்வளோ எனக்கு காயப்படுத்தலை அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல. சின்னக்கு அப்போ தான் புரியுது அந்த பர்சன் சொன்ன வார்த்தைனால நம்ம தம்பி எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு. அப்படியே நெக்ஸ்ட் சீனே ஜேகே உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் எய்ட் தான் பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்க்க சின்ன அழுதுகிட்டே அதை பண்ணிகிட்ருக்க. ஜேகே வந்து அண்ணா எனக்காக வளர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பின்ன அழ மாட்டாங்களாடா, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்ல. ஜேகே வந்து ஐம் சாரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜின்னு வந்து அழுதுகிட்டே டீ இதுக்கப்புறமாச்சு இப்படிலாம் பண்ணாதடா, உனக்கு வலிச்சா அண்ணனுக்கும் வலிக்குண்டா, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. சின்ன கிளாஸ்க்கு ரெடியாகி கீழே வர அம்மா வந்து ஜேகே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அம்மா எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. நான் மிட் நைட் தானே வந்தேன், அதை விட ஜேகேங்க அப்படின்னு சொல்லி கேட்க. அவன் தூங்கிட்டு இருக்காமா, அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. டீ ஏன்டா என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டீங்களா, அம்மா நான் இதுக்கு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லம்மா, அதெல்லாம் வேணாம், நான் ஆல்ரெடி அவனை பார்த்துட்டேன், அவன் தனியாக இருக்கணும் ஃபீல் பண்ணுறான், தயவு செஞ்சு அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல. அம்மா வந்து சரிடா நான் அந்த கன்சியூம் டேப்லெட் மட்டும் போய் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்ல. சின்னதுமா இருங்க நான் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க, எப்போலேருந்து அவன் தம்பி மேலே இவ்வளோ பாசம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அம்மா எனக்கு எப்பயுமே அவன் ரொம்ப பிடிக்கும், நான் பார்த்துக்கிறேன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போகிறாரு. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன ஃபுட்டு மெடிசனும் எடுத்துகிட்டு ஜேகே ரூமுக்கு வர. ஜேகே ரொம்ப சோகமாக அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. இங்கே பாரு அம்மாகிட்ட உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வச்சிருக்கேன், இந்த டேப்லெட்லாம் நீ சாப்பிட வேணாம், கஞ்சி மட்டும் சாப்பிட்ரு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. அம்மாவுக்கு இந்த விஷயம் தான் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, சரியா? கை கடிப்பட்ட விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏதாவது சொல்லி சமாளிச்சிக்கலாம், ஓகேவா? சரி பத்திரமா இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வெளியே போக. ஆனால் ஜேகே எதுக்குமே ரிப்ளை பண்ணல. இவன் கொஞ்சம் நாளைக்கு இப்படி தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஜின்னு அமைதியாக வெளியே வந்துடுறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அவரோட ஃபேக்கல்ட்டியில் செம்ம கோவமாக நடந்து வந்துட்டுருக்க நம்ம ஜின்னை தான் காட்டுறாங்க. ஒரு பையன்கிட்ட வந்துட்டு டேவி அந்த பையனை தெரியுமா சொல்லிட்டு கேட்க. தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். இப்போ அவன் எங்கே இருப்பான் தெரியுமா சொல்லிட்டு கேட்க. அதோ அங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய்ஸ்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்களே வழக்கமாக அந்த இடத்த கையை காட்ட. சின்ன செம கோவமாக அவங்கள நோக்கி தான் வந்துட்டுருக்காரு. இதை சுகா பார்த்து ஆரம்பிச்சே நோருங்க அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டு சின்ன கோவமாக ஒருத்தன் பார்த்துட்டு அங்கே பாரா ஒருத்தன் செம்ம கோவமாக முடிச்சுட்டு இங்கே தானே வரான் அப்படின்னு சொல்ல. அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க. டீ அப்படின்னா இவங்க கோவமாக வரான்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்டா, இங்கே யாரையோ போட்டு குமர போகிறான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல. இவங்க எல்லாரும் இப்படி காமெடியாக பேசிகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு சின்ன வந்தாரு. அப்படியே மறைச்சிட்டு இங்கே யாரா வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. எல்லோரும் ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்துட்ருக்க. கேட்குறேன்ல யார் வி அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டே கேட்க.
ஆரம் முன்னாடி வந்துட்டு நான் தான் வி இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம மொத்த பாய்ஸை தான் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் பார்த்துட்டு இருக்கேன். சின்ன ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலாம். பலார்னு ஆரம் கணத்துலையோட நம்ம மொத்த பாய்ஸ்லாம் டே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி கிட்ட வர டே சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. ஜின் வந்து இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், எவ்வளோ தைரியம் தான் என் தம்பியவே ஹர்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. எது தம்பி அப்படின்னு சொல்லிட்டேன் குழம்பு போயிருக்க என்ன தெரியலையா சங்குக் அவன் என்னோட தம்பி அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு பாய்ஸ் எல்லாம் செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. ஜின்னு வந்து இவ்வளோ தைரியம் தான் என் தம்பியவே ஹர்ட் பண்ணியிருப்பேன், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியது தானே, என்னென்ன வார்த்தைலாம் சொல்லி அவனை கஷ்டப்படுத்தினேன், ஒன்னெல்லாம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு வர மற்ற பாய்ஸ்லாம் இவன் வீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஜின்னு வந்து அப்படி ஷாக்காக நிற்கிறாரு. ஆமாம் இவன் வீ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜின்னு வந்து இப்படி போய் சொன்னால் நான் விட்டுருவானா அப்படின்னு சொல்ல நிஜமாக தான் அவன் எங்களோட ஃப்ரெண்டு தான், ஆனால் அவன் இன்னும் வரல அப்படின்னு சொல்ல அப்போ அந்த விளங்காதவனுக்கு நீங்களாம் ஃப்ரெண்டு, அப்போ உன்னை அடிச்சது தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வைங்க, இன்னொரு முறை என் தம்பிக்கிட்ட ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டு நெருங்கினா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன், அவன் சாவை என் கையில் தான் இருக்கும் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அவர் அங்கேருந்து போக அப்படியே கொஞ்சத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க வி அந்த இடத்துக்கு வர. இங்கே ஆரம் வந்து கணத்தில் கை வச்சுட்டு அப்படியே ஸ்டாச்சுவாட்ட நின்றுட்டுருக்கா. டே இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க டே அது பெரிய கதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல வி வந்து அவர் இங்கே வந்தது எனக்காக தானே, நீங்கள் ஏன்டா சொல்லிட்டு அடி வாங்குறீங்க அப்படின்னு சொல்ல டே அதை விட்றா அங்கே போ முன்னாடி ஒருத்தனை பாரு, பின்னாடி இருந்து மட்டும் தான் பார்த்தா அவன் ஸ்டாச்சுவானதான், முன்னாடி போய் அவன் கோலத்தை பாரு அப்படின்னு சொல்ல வி முன்னாடி வந்து பார்த்தா ஆரம் கடந்த கை வச்சுட்டு சிரிச்சுட்டு நின்றுருக்காரு. இவனோட அடி வாங்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தேன் கேட்க ஜேப் வந்து அந்த குத்தியும் என்ன நீயே கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க டீ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம் வந்து டீ சாட்சி புட்டாண்டா அப்படின்னு சொல்கிறாரு. டீ என்னடா சொல்கிறான் இவன் சொல்லிட்டு கேட்க லவ் பண்ணுறானா, நான் எத்தனையோ லவ் ஸ்டோரி ஸ்டார்டிங்கை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இது மாதிரி ஒன்று கேள்விப்பட்டதே இல்லைடா, அவன் புளிர்னு கண்ணத்தில் வச்சா இவனுக்கு கோவம் வரணும், ஆனால் இவனுக்கு லவ் வந்திருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிச்சிட்ருக்கேன். ஆனால் வீக்கு சிரிப்பு வரல, சிரிக்கிறாரு பட் அவர் முகத்தில் முழுமையான சிரிப்பு தெரியல. ஆரம்பத்தை டே என் லவ்னு அவனுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சான், அவன் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டான்டா, இவ்வளோ பேர் இருக்கும் இவ்வளோ தைரியமாக வந்து என்ன அடித்தான், அதுக்கு ஒரு தைரியம் வேணாடா, அவன் தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல பாடுறா உனக்கெல்லாம் லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே. ஆனால் ஒரு விஷயம்டா, அவன் யாரோட அண்ணன் தெரியும்ல, ஜங்குக்கோட அண்ணன், ஜங்குக்கை வி ஹர்ட் பண்ணியிருக்கான் தெரியும்ல, அவன் கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்க மாட்டான், சொல்கிறதுக்கு ஏறி இது இப்போ விட்டுரு அப்படின்னு சொல்ல ஆரம் வந்து டே நான் அவனை கரெக்ட் பண்ணி காட்டுறேன்டா, என்னன்னாலும் அவனுக்கு நான் தான் பாய் ஃப்ரெண்ட், எனக்கு அவன் தான் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் வீட்டுக்கு ரிட்டன் ஆகிற சின்ன தான் காட்டுறாங்க. வேகமாக ஜேகேயோட ரூமை தான் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்துட்டு செம்மையாக ஷாக் ஆகுறாரு. பிகாஸ் அம்மாவும் ஜேகேயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஷாக் ஆக ஆனால் அவர் அங்கேருந்து எஸ் ஆகலான்னு பார்க்குறாரு. ஆனால் அம்மா வந்து டேங்க வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட போச்சுடா மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தும்மா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க டே எல்லாத்தையுமே ஜேகே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்ல எல்லாத்தையுமே சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்ல பின்னாடி ஜேகே வந்து அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாரு. ஜின்னு உஷாராகிறாரு. சரிம்மா இப்போ என்னம்மா பண்ணுறது அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க டேய் உன் தம்பி இப்படி தான் பொறுப்பாக பார்த்துப்பியா, அவன் இது மழையில் நனைஞ்சிருக்கான், கண்ணாடி உடஞ்சிருக்கு, அதை எடுக்க போய் கையில் குத்திட்டு இருக்கான், இதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் என்கிட்ட இந்த மறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஜின்னு வந்து ஆமாம் ஆமாம் சாரிம்மா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அம்மா சின்னோட காதை பிடிச்சி திருவிட்டு டீ ஒழுங்காக தம்பியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 அடியும் போட்டுட்டு போகிறாங்க. சரிம்மா நான் இனிமேல் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அம்மாவும் அங்கேருந்து பார்க்க சின்ன பக்கத்தில் இருந்து உட்காந்துட்டு டீ நல்ல வேலை சொன்னேன், இல்லைன்னா நானே உளறிருப்பேன் அப்படின்னு சொல்ல ஜேகேவும் சிரிக்கிறாரு. ஜின்னு வந்து டேய் நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜேகே சிரிச்சிட்டு நான் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஜின்னு வந்து இப்படி நடிக்காத, உன் கண்ணில் எனக்கு தெரியுது நீ இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அப்படின்னு சொல்ல இல்லை நான் மொத்தமாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்க நான் என்னை மாற்றிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜின் வந்து மாற்றிக்கலான்னா என்னை மொத்தமாக மாற்றிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், என்னுடைய பர்சனாலிட்டியும் சரி என்னுடைய கேரக்டரையும். இதுக்கப்புறம் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நினச்சி நான் கவலைப்பட போகிறதில்ல, இதெல்லாம் மாற்ற எனக்கு உன்னோட உதவி வேணும் அப்படின்னு சொல்ல ஜின் வந்து நான் பார்த்துக்கிறேன்டா தம்பி, உன்னை எப்படி ஸ்டைலாக மாற்றி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே சொல்கிறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் வி தான் காட்டுறாங்க. வி ரொம்பவே சோகமாக உட்காந்துட்ருக்காரு. ஏன்னா ஜேகேவை பார்க்கவே முடியல, ஜேகேவோட வீட்டும் தெரியாது, அவரோட ஃபோன் நம்பர் தான் தெரியும், பட் அதுக்கு ட்ரை பண்ணாலும் அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் வி விடுற மாதிரி தெரியல, தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்க. ஜேகே வந்து அதை பிளாக்கில் போட்டுறாரு. ஆனால் வி விடுற மாதிரி இல்லை, வேறு நம்பர்லேருந்து அதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்க, ஃபோனே சுவிச் ஆஃப் பண்ணிடுறாரு. வி ரொம்பவே டல்லாக உட்காந்துட்ருக்க. அம்மா வந்துட்டு என்ன ஆச்சு ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வி வந்து இல்லைம்மா எனக்கு ரொம்பவே நெருக்கமான ஒருத்தட்ட ரொம்பவே கடுமையாக பேசிட்டேன், எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குதுமா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அம்மா வந்து ஃபஸ்ட்டு போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேளு, அவங்க மன்னிப்பு ஒருத்தர தானே உனக்கு தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்ல அம்மா ஆனால் அவங்க என்னை பார்க்கவே விரும்பலம்மா, ஆனால் நான் அந்த செகண்ட் என்ன பண்ண எனக்கு தெரியலம்மா, ஆனால் அவங்கள ஹர்ட் பண்ணிட்டு மட்டும் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்க. அம்மா ஹக் பண்ணிவிட்டு புரியுது நீ ரொம்ப ஃபீல் பண்ணதான் எனக்கு புரியுதுப்பா, நீ யாருன்னு சொல்ல நான் வேணா அம்மா பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல
இல்லைம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜேகே தான் காட்டுறாங்க. ஜேகே சொல்லிட்டாரு அவரை மாற்றிக்க போகிறாரு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு அந்த நாள் அன்றைக்கி நடந்த அந்த விஷயத்தை எதையுமே மறக்க முடியல. அதை நினச்சி தனியாக இருக்கும் போதெல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே நாட்கள் போகுது. டெய்லியும் ஸ்கூலுக்கு போயிட்டு ஜேகே வந்திருக்காரா, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு ஜேகே இருக்காரான்னு போயிட்டு செக் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஜேகே வரவே இல்லை. இங்கே வியோட கண்டிஷன் வர ரொம்ப மோசமாயிட்டுருக்கு. அவர் ரொம்பவே அன்றைக்கி அவர் பண்ண விஷயத்த நினச்சி ரொம்பவே தனிமையாக இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. தனியாக உட்காந்து எப்போ பார்த்தாலும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது இல்லை. இப்படி இவருக்கு பண்ணிகிட்டே இருக்க. வீட்லேயும் இப்படியே தான் இருக்காரு. இது அம்மா நோட் பண்ணிவிட்டு நம்ம பசங்க தான் கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன தாண்டா ஆச்சு அவனுக்கு, என்ன தான் பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் பசங்களாம் சமாளிக்கிறாங்க. நீங்களாச்சும் பேசுங்கண்ணா, அவனை அப்படி பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஒன் டே நம்ம ரொம்பவே சோகமாக இருந்துருக்கு. அந்த இடத்துக்கு பசங்க தான் வராங்க. உனக்கு என்ன தாண்டா ஆச்சு, என்கிட்ட கொஞ்சம் பேசு அப்படின்னு சொல்ல ரொம்பவே சேடாக உட்காந்துட்ருக்காரு. இப்போ உனக்கு என்ன தாண்டா ஆச்சு, ஏன் அப்படி உட்காந்துட்ருக்க, அவன் சீக்கிரமாக வந்துடுவானா, நம்ம எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிக்கலாம் சரியா அப்படின்னு சொல்ல நான் தப்பு பண்ணிட்டேன்ல, இதுக்கப்புறம் அவன் என்னை பார்க்க மாட்டான்ல, என்கிட்ட பேச மாட்டான்ல, அவன் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்ருப்பான்ல அப்படின்னு சொல்ல அப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போயும் அப்படியே பேசிகிட்டு இருக்கா. சுகா நீ அவனை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை கேட்க அப்படியே ஷாக் ஆகி அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. சுகா இல்லை நீ அவனை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவங்களாட்டி என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்கடி, நீங்கள் அமைதியாக இருங்க, நீ அவனை லவ் பண்ணுறடா அப்படின்னு சொல்ல, இல்லை நான் லவ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. சுகா உனக்கு பயம்டா, உனக்கு பயம், மற்றவங்க ஏதாவது உன்னை பற்றி சொல்லிடுவாங்கன்னு உனக்கு பயம். அன்றைக்கி அத்தனை பேர் சுற்றி நின்று கிண்டல் பண்ணாங்கன்றதுக்காக தானே நீ அவங்கள்ட்ட அப்படி பேசினேன், உனக்கு பயம்டா, அதான் உண்மை அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒன்றும் பயம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டேன். சுகாவை அடிக்கிற மாதிரி வர, உனக்கு பயம் தான்டா, உனக்கு ஒத்துக்க முடியல, அவனை லவ் பண்ணிட்டு உன்னால் ஒத்துக்க முடியல, நீ கோழை தான்டா அப்படின்னு சொல்ல சுகாவை அடிச்சிடறாரு. நீ எத்தனை முறை அடித்தாலும் அதான்டா உண்மை, நீ கோழை தான், உன்னால் அதை ஒத்துக்க முடியல, மற்றவங்களுக்காக நீ யோசிச்சியே, உன்னோட காதலுக்காக நீ யோசிச்சியாடா, உனக்கு இப்போ புரியாதுடா, ஒரு நாள் நீ அவனை லவ் பண்ணுறேன்னு ரியலைஸ் பண்ணுவேன், ஆனால் அன்றைக்கி உன் காதல் உங்ககிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து 2 பேரும் பிரித்து விட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம சுகாவும் ஜிமினும் உட்காந்துட்ருக்க. ஜிமின் சுகா ஏன்டா அப்படி பண்ணுறேன், இங்கே பாரு இப்படி அடிபட்டுன்னு சொல்லிட்டு காயத்துக்கு மருந்து பண்ணிட்டே இருக்க. சுகா என்னை வேற என்னடா பண்ண சொல்கிற, அவனுக்கு காதலோட வேல்யூவே புரியல, அவன் லவ்வை சொன்னதுனால இவனுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சு, அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணி அன்றைக்கி அழுதான், அன்றைக்கி நான் பார்த்தேன்டா, எனக்கு தெரிஞ்சுது, ஏன்னா நானும் ஒருத்தனை உண்மையாக லவ் பண்ணுறேன், அந்த வலி எனக்கு புரியும், இப்போ தான் இவன் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிச்சிருக்கான், அவனோட வலியெல்லாம் எனக்கு புரியும் போது தான் தெரியும் அன்றைக்கி அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்ல ஜிமினுக்கும் சுகா சொல்கிறது கரெக்டுன்னு படுது. அப்படியே சுகாவை ஹக் பண்ணி கொஞ்சம் காம் டவுன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் ஜேவப்பை தான் காட்டுறாங்க. அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்க. ஜேவ் அவன் சொல்கிறதுல என்னடா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம் நீயும் திரும்பி ஆரம்பிக்காதடா, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜேவ் போய் அமுச்சு விடுறாரு. அப்படியே ஆரம் பக்கத்தில் உட்காந்துட்டு நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டாக ஒரு அட்வைஸ் சொல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அமைதியாக இருக்காரு. ஆரம் மௌனம் சம்மதத்துக்கு அறிவின்னு நினச்சிக்கிறேன். ஒரு ஃப்ரெண்டாக உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்ல, ஒரே ஒரு விஷயம் தான், நீ லவ் பண்ணுறியா இல்லையான்னு சொல்லிட்டு உனக்கு தான் தெரியும், உன் மனசுக்கிட்ட கேட்டு பாருடா, மற்றவங்கள பற்றி யோசிக்காத, இவனுங்களாம் நீ என்ன பண்ணாலும் சொல்லிட்டு தானே இருப்பாங்க, இவங்கள பற்றி யோசிச்சுன்னு வச்சுக்க, உன்னோட உண்மையான லவ்வை நீ மிஸ் பண்ணிடுவேன், உன் ஹார்ட் கிட்ட கேட்டு பாருடா, இந்த ஒரு வாரம் அவன் இல்லாமல் உன்னோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, உன்னோட ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு பாருடா, அந்த இதையும் சொல்லும் நீ அவனை லவ் பண்ணுறியா இல்லையான்னு சொல்லிட்டு, அப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து எந்திரிச்சு போக ஜேகே கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் அப்படியே யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் ஆரம் நம்ம பாய்ஸ் கிட்ட தான் வராரு. நான் அவன்கிட்ட பேசியிருக்கேன், அவன் புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவனுக்கு புரிய போகிறதில்ல, அவன் 2 அடித்தா தானே எனக்கு ஆத்திரம் அடங்கும், அவன் எப்படி அழுதான் தெரியுமா, அவனுக்கு மனசாச்சே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகா கொந்தளிச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஜிமின் நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருடா, அப்படி உண்மையாலுமே ஜேகேவை லவ் பண்ணியிருந்தா அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், அவன் லவ் பண்ணுற ஒரு பர்சனை காயப்படுத்தும் போது கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வேகமாக மூச்சு வாங்கி நிற்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க ஆரம் நீ சொன்னல நான் லவ் பண்ணிருந்தாண்டா எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஆமாண்டா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்ல உங்களுக்கு தெரியுமா அந்த ஒரு வாரம் நான் எப்படி திரும்ப சுற்றிக்கிட்டு இருக்கேன், பைத்தியக்கார மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன், பிகாஸ் ஐ லவ் ஹிம், நான் அவனை நேசிக்கிறேன்டா, அவனை காயப்படுத்தின அடுத்த நிமிஷம் ஏன் நெஞ்சில் ஏதோ கத்தி எடுத்து குத்துன மாதிரி அப்போருந்து குத்திக்கிட்டே இருக்குடா, எனக்கு இப்போ அவனை பார்க்கணும்டா, அவனை பார்க்கணும், அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், நானும் அவனை நேசிக்கிறேன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹக் பண்ணி கண்டிப்பாக நீ சொல்வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டுருக்காங்க. நீ அவன் என்ன மன்னிச்சு ஏற்றுப்பான்லடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்டிப்பாக ஏற்றுப்பாண்டா அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டுருக்காங்க. இந்த பக்கம் சோகமாக உட்காந்துட்டுருக்க நம்ம ஜங்குகை தான் காட்டுறாங்க. ஜின்னு வேகமாக ஓடி வந்துட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஜேகே அவர் சோகத்தில் மாற்றி சிரிச்சுட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாம் ரெடி ஆகிடுச்சு நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. இந்த ஒரு மூமெண்ட்டோட இந்த எபிசோட எங்கேயே முடிக்கிறேன். எபிசோட் எப்படி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக பார்க்கலாம். ஓகே பாய்.